ஒண்ணு சொன்னாருன்னா நீங்க தான் கொண்டு போணுமோ அப்படிதான் கொண்டு கொண்டு போறீங்க. ஆர்மி கேம்ப்ல கேரக்டர்ல இருப்ப. இப்போ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 1 வந்துருச்சு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பிரவீன் ராஜ் வீட்டு தலையா மாறிட்டாரு பாத்தீங்களா? வீட்டு தலையா மாறினதுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. தலைவர்னா கொஞ்சம் போல்டா இருக்கிறது தான், தைரியமா இருக்கிறது தான், எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி நிக்கிறது தான். என்னதான் இருந்தாலும் இவர் பண்றது கொஞ்சம் ஓவராவே இருக்கு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா எல்லா அப்டேட்டும் உடனே நம்ம சேனல்ல வந்துருங்க. சரி, இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ப்ரோமோவோட ஸ்டார்டிங் சீனே விஜய் பார்வதியும் பிரவீன் ராஜும் பேசுறது தான் தெரியுது. அப்ப கெமி நின்னுட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அதாவது பிரவீன் ராஜ் எல்லாரையும் உட்கார வச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. வழக்கம் போல விஜய் பார்வதி டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சார் சொன்ன மாதிரி நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி பண்ண போறீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. சார் நீ உங்க விஜய் சேதுபதியை மீன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. சார் சொன்ன மாதிரி நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி ரன் பண்ண போறீங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் இருக்கார்ல, இந்த வீக்கை நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி கொண்டு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வாரம் முழுக்க நான் நினைக்கிற விஷயங்களை பண்ண போறேன், நீங்க தொண கேள்வி கேட்காதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, அதுதான் நான் சொல்றேன், நீங்க எப்படின்னா கொண்டு போங்க, எப்படி கொண்டு போக போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஸ்ட்ரிக்டா செயல்பட்டு இருக்கீங்க. அதனால ஒரு ஜெயில் மாதிரி, அதுக்கப்புறம் ஆர்மி கேம்ப் மாதிரி இது செயல்பட போதா, அதை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. இவருமே பேசிட்டு இருப்பார் போல. ரொம்ப நேரம் இந்த ஆர்குமெண்ட் போயிருக்கும் போல. ஏன்னா வியானா பேசும்போது தான் நேத்து நடந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியுது. கனி அக்காவும் பார்வதியும் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த பிரச்சனை 2 மணி நேரத்துக்கு மேல போயிருக்குங்க. 2 மணி நேரமா இவர் பேசி சால்வ் பண்ணியிருக்காரு போல. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிரவீன் ராஜ் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. விஜய் பார்வதி ஆர்மி கேம்ப் மாதிரி தான் இது செயல்பட போகுது, முதல்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாரு. அதுக்கு விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, இதுதான் நான் கேட்கிறேன், நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி தான் ரன் பண்ண போறீங்கன்னா அதை சொல்லுங்களேன், சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அவருமே கோவப்படுறாரு. அப்படிதான் செயல்படுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவருமே டென்ஷன் ஆகி வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டென்ஷனா தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது விஜய் பார்வதி அவரை கலாய்ச்சிட்டாங்க. என்ன தெரியுமா, நீ சும்மாவே கேரக்டர்ல இருப்ப, இப்போ ஒரு கேரக்டர் வேற உனக்கு கொடுத்துட்டாங்களா, அவ்வளவுதான் போ. இந்த மாதிரி பேசிட்டு இவங்களுமே உட்கார்ற மாதிரி காமிச்சு தான் ப்ரோமோவை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரவீன் ராஜ் இருக்கார்ல, தலைன்றதுனால கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இல்லப்பா தலைனா இப்படிதான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்றதையும் சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாரத்துல துஷார் சரியா செயல்படலன்னு விஜய் சேதுபதி எடுத்து சொன்னாரு. கனி நல்லா தான் பண்ணாங்க, இருந்தாலுமே கனிக்கான அங்கீகாரம் வந்து பெருசா கிடைக்கல. கனியுமே பாரபட்சம் பார்த்தாங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாரு. உண்மையும் கூட தான், பாரபட்சம் பார்த்தாங்க தான். ஆனா வந்து தலைவரா அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டா தான் செஞ்சாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் முன்னாடி வந்து நிக்க தான் செஞ்சாங்க. அவங்களை விட நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி காட்டணுன்றதுக்காக பிரவீன் ராஜ் கொஞ்சம் ஃபோர்சிவா இருக்காரு. அதாவது எல்லாரையும் வந்து அடக்கி நம்ம பண்ணிடலாம், கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடலான்ட்டு. இதெல்லாம் வேலையாவாதுங்க. இந்த பாருங்க எல்லாம் எப்படி உட்காந்துட்டு இருக்குங்க பாருங்க. அவர் என்ன பேசினாலும் கேட்டுக்கலான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி தான் கேள்வி கேட்கறாங்க. விஜய் பார்வதி சும்மாவே கேள்வி கேட்பாங்க, நான் அதையும் மறுக்கல. விஜய் பார்வதி பிரச்சனை இல்லாத போதே கேள்வி கேட்பாங்க. இவரோட ஆட்டிடியூடும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. விஜய் பார்வதி தான் எதிர்த்து பேசுறாங்க. இனி வர நாட்கள்ல பாருங்க ஒவ்வொருத்தரா இவர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா வந்து நீ என்ன எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, என்னனாலும் எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான அதிகாரம்லாம் உனக்கு தரலப்பா. நீ வீட்டோட தலை, வீட்டை வந்து நிர்வாகம் பண்றது தான் உன்னோட வேலை. நீ பாட்டுக்கு எங்களை வந்து இந்த ஆட்டிடியூட் எல்லாம் எங்க கிட்ட நீ பேசாதேன்னு ஒவ்வொருத்தரா கிளம்புவாங்க பாருங்க. அடுத்தடுத்து யாரு கிளம்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. எஃப்ஜேக்கும் பிரவீன் ராஜுக்கும் கண்டிப்பா முட்டிக்கும். நீங்க வேணா பாருங்க, எஃப்ஜேக்கும் பிரவீன் ராஜுக்கும் முட்டிக்கும். இதை தாண்டி கானா வினோத்துக்கும் இவருக்குமே முட்டிக்கும். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயே முட்டிக்கும். கமருதீனும் கேட்கவே வேணாம், சும்மாவே பிரச்சனை பண்ணுவாரு. அவருக்கும் இவருக்கும் கூட முட்டிக்கும். அதாவது பிரவீன் ராஜுக்கும் கூட முட்டிக்கும். பிரவீன் ராஜ் வந்து ஆட்டிடியூட கொஞ்சம் மாத்தணுங்க. ரொம்ப ஓவரா தலை தான், வீட்டு தலை தான். நீங்க அப்படியே இவங்க எல்லாரையும் படைச்சவர் கிடையாது, அந்த அளவுக்குலாம் பேசக்கூடாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறதா சொல்லுங்க.